அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026 ஆனி மாதம் பணமூட்டையை அள்ள குபேர வசியம் ஏற்பட பணம் கோடி கோடியாக உங்கள் இல்லம் தேடி வர ஒரு பரிகாரம், அதுவும் 12 ராசிக்கும் ஒரே பரிகாரம். ராசியே தெரியாதவங்க கூட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஆனி மாசத்துல கண்டிப்பாக சொல்கிறேன், மிகப்பெரிய பாக்கியத்தை அள்ளலாம், யோகத்தை அடையலாம். சரிங்களா? அது என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. நமது அறக்கட்டளையின் சார்பாக இந்த மாதம் பௌர்ணமி முதல் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒவ்வொரு மகா ஹோமம் நடத்தி ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட பிரசாதம் வழங்க போகிறோம். நமது பௌர்ணமி மகா ஸ்பூரண ஹோம சங்க உறுப்பினர்களுக்கு இந்த ஹோம சங்க உறுப்பினராக சேருவதற்குண்டான கட்டணம் மற்றும் அதனுடைய விளக்கம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மாதமும் இந்த ஹோமம் நடக்கும். மாதம் நீங்கள் பிரசாதம் வேணாலும் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம், அல்லது எந்த மாதம் உங்களுக்கு பிரசாதம் வேணுமோ அந்த மாதத்துக்கு உண்டான பிரசாத கட்டணம் மட்டும் செலுத்தி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதம் 29/6/2026 சத்திய நாராயணர் ஆகர்ஷ்ண மகா ஹோமம் நடைபெற்று காரிய சித்தி எந்திரமும் மகாவசிய விபூதியும் பிரசாதமாக தரப்போகின்றேன். காரிய வெற்றி உண்டாக பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பணமூட்டையை அல்ல 12 ராசிக்கும் ஒரே பரிகாரம். ஆனி மாதம் 15/6/2026 முதல் 16/7/2026 வரை இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது ஈசனுக்கு உகந்த மாதம், நடராஜ பெருமானுக்கு உகந்த மாதம். அதுவும் இந்த மாதத்துல ஆனி உத்திரம் மிக விசேஷமான நாள். இந்த சூட்சமத்தை ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை, அதாவது சோமவாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். ஆனி மாதம் முழுவதிலும் எப்பெல்லாம் திங்கட்கிழமை வருதோ அந்த அன்னைக்கு இதை செய்யணும். என்ன செய்யணும்னா, திங்கட்கிழமைக்கு முந்தின நாளே 1 கிலோ சாப்பாட்டு அரிசி வாங்கி வீட்டில் வச்சிருங்க. விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் ஏதாவது ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் ஏற்கனவே மஞ்சள் இருந்தால் சந்தோஷம், அரிசி வீட்டில் இருக்க அரிசி எடுத்துக்கிறதுனாலும் சந்தோஷம்தான். மொத்தத்தில் 1 கிலோ அரிசி வேணும். சரிங்களா? திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு ஒரு சிறிய தட்டில் அந்த 1 கிலோ சாப்பாட்டு அரிசியை பரப்பி அதற்கு மேலே ஒரே ஒரு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் வைத்து அதற்கு முன்பாக 5 தீபங்கள் கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும். தட்டுக்கு முன்பாக ஏற்றி அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அற்புத தயாரிப்பான அதர்வன வேத கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். கைலாசா தீப எண்ணெய் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். குலதெய்வத்திற்கும் மற்றும் எல்லா தெய்வத்திற்கும் தீபம் ஏற்றுவதற்கு ஒரே தீப எண்ணெய், மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க. தீபம் ஏற்றி ஏதேனும் இனிப்புகளையோ அல்லது பழங்களையோ அல்லது ஒரு டம்ளர் பாலோ அல்லது ஒரு டம்ளர் தண்ணீரோ நெய்வேத்தியம் வைத்து ஓம் சிவாய நம ஓம் அப்படின்னு நீங்களும் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்தோ நின்றோ இந்த மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு வாசனை பூ எடுத்து அந்த அரிசி மேலே அர்ச்சனை பண்ணிக்கிட்டே சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழித்து அந்த தீபத்தை குளிர வச்சிருங்க. அதன் பிறகு அந்த மஞ்சளை எடுத்து வச்சுட்டு அந்த அரிசியை மட்டும் ஒரு பேக்கெட்டில் கட்டிடுங்க. கட்டிட்டு அன்றோ அல்லது அதுக்கு அடுத்த நாளோ, அது உங்கள் வசதி, எப்போனாலும் செய்யுங்க. உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு ஏழை குடும்பத்திற்கு அல்லது முதியோர் இல்லத்திற்கு இந்த அரிசியை தானமாக தந்துவிடுங்கள். இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க, அருமையான பலன் கிடைக்கும். தவறாம ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஆனி மாதம் முடிகிற வரைக்கும் பண்ணுங்க. நம்பிக்கையோடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். ஈசனுடைய அருளால் உங்களுக்கு எல்லா யோகமும் கிடைக்கும். பணம் மட்டும் இல்லை, நிம்மதியும் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தால் எதுவுமே சாத்தியம். நான் சொல்கிற பரிகாரம் மட்டும் இல்லை, யார் எந்த பரிகாரம் சொன்னாலும் அதை நம்பிக்கையோடு முழு சரணாகதியோடு எந்த விதமான ஐய உணர்வும் இல்லாமல் நீங்கள் செய்யும் பொழுது இறையருள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். இது நிச்சயமான உண்மை. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த அற்புதமான பரிகாரத்தை பகிர்ந்துக்கோங்க. வாரம் ஒரு முறை 1 கிலோ அரிசி தானம் தரதுல நம்ம ஒன்றும் கெட்டு போகிறதில்ல, நல்லதே நடக்கும். முயற்சி பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு பதிவும் உங்களுக்காக பார்த்து தந்து கொண்டிருக்கும். நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்கு தயாராகி கொள்ளுங்கள். 21/8/2026 பெருநெல்லி செடியினுடைய வடக்கே போகுவேர் மற்றும் 13 முக்கிய ஆன்மீக பொருட்களை கொண்டு அதர்வன வேத முறைப்படி வெண்கல சொம்பில் வரலட்சுமி கலசம் இந்த வருஷம் கட்டி தரப்போகிறேன். தயார் நிலையில் இருக்குது. உங்கள் குடும்பத்துக்கு இந்த வரலட்சுமி கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி
பரவட்டும்.